கவனிங்க, எல்லாருக்கும் கனி கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டு. ஏனென்றால் ஆண்டவராக இயேசுவும் சொல்லும் போது சொன்னார், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து அக்கினியிலே போடுவார்களே. மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கிக் கொண்டு வாழ்கிற மனிதனை வேதம் சொல்கிறது, அவன் சபிக்கப்பட்டவன். கரளையாய் போன நிலத்திலே நிற்கிற உவர் நிலத்திலே நிற்கிற செடியை போல் இருப்பார் என்று சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரையே பலமாக கொண்டிருக்கிற மனுஷன் வறட்சியை காணாமல் எப்பொழுதும் பச்சையாயிருக்கிறதும் தன் காலத்தில் தப்பாமல் கனி தருகிற செடியை போல இருப்பான் என்று சொல்லி இருக்கிறபடினால இந்த வசனத்தை அறிந்திருக்கிற நமக்கு எப்படியாயிலும் ஒரு கனிவுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற, உலகத்தாருக்கு ஆசீர்வாதமான ஒரு கனியான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் நம்ம எல்லாருக்கும் உண்டல்லவா? உண்டு. அப்படிப்பட்ட வரிசையிலே நீங்களும் நானும் காணப்படுவதற்கு யோசேப்பு கனி தரும் செடி என்று அவனை குறித்து தீர்க்க தரிசனமாக அவனுடைய சந்ததியாரும் அப்படி மாறி போக வேண்டும், அதுவும் விசேஷமாக கடைசி நாட்களிலே இருக்கிறவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சித்த அந்த தீர்க்க தரிசன வாஞ்சை எப்படி உண்டாயிற்று என்பதையும் அங்கே விளக்குவதற்கு யாக்கோபு பின்னிடவில்லை. வில் வீரர்கள் உன்னை பார்த்து அம்பு எய்தார்கள், உன்னுடைய வில் நின்றது என்றெல்லாம் அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் விளக்கமாக சொல்லி அது நிமித்தம் தான் அவனை கனிதரும் செடியாக தேவன் மாற்றி இருக்கிறார் என்று தெளிவாக பேசுகிறார். நன்றாய் கவனிங்கள். இந்த வசனத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 22, 23, 24. யோசேப்பு கனிதரும் செடி, கனிதரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள, அவன் நீர் ஊற்றண்டையில் கனிதரும் செடி, கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. இது நடந்ததற்கு காரணத்தை தீர்க்க தரிசன வாசகத்தோடு கூட யாக்கோபு உரைக்கிறான். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனியுங்கள். எப்படி ஐயா இது மாறிற்று? ஏன் இப்படியாக அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் அவனை ஒரு கனிதரும் செடியாக மாற்றி அவனுடைய கொடிகள் படர்ந்து சுவரையும் தாண்டி வெளியில் இருக்கிறவர்களும் புசிக்கத்தக்கதாக அவனை மாற்றிவிட்டது என்பதற்கான 7 காரணங்களை உங்களோடு கூட பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். பொங்கல்னு வீட்டுக்கு போயிட மாட்டீங்களே? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவனை கனிதரும் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, கொடிகளை தூரவிட்டு சுவரையும் தாண்டி தனக்கு குறிக்கப்பட்டிருந்த எல்லையும் தாண்டி வெளியிலே இருக்கிறவர்களும் பறித்து சாப்பிட்டு மகிழத்தக்கதாக அவனை உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாற்றின காரணத்தை 7 காரணங்களை நாம் தியானிக்கிறதற்காக வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாம் பேசியிருக்கிறதெல்லாம் முன்னுரை மாத்திரமே. ஆண்டவருக்கு பிரியமான கனியை தந்து என் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறி போவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். நான் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவதற்கு வாஞ்சிக்கவில்லை, ஆனால் கனி தந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வாஞ்சிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் ஒரு உலகத்தை அல்லலையோ சொல்லலாமா? அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். ஆனால் கனி தரும் வாழ்க்கை என்பது மிகவும் பார்ப்பதற்கு நேர்த்தியாக அழகாக இருந்தாலும் அது எளிதானது அல்ல. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Everybody wants to be very fruitful, but it may not be easy. It may not be very easy. ஆர்டினரியா காட்டோரத்தில் நின்றுட்டு போற மரமா இருந்தன்னா ஒரு தொந்தரவும் இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு எருமாடு வந்து லேசா முதுக சொரிஞ்சிட்டு போவோம், அவ்வளவுதான்.
காட்டோரத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மரமா நீ இருந்துடலாம். ஆனா அதுக்கு மேல கிடைக்க போற பரிசு என்னதுதான்? எருமாடு முதுக சொரிஞ்சிட்டு போறதுதான். அதுக்கு பிறகு வேற ஒண்ணும் இல்லை. ஆனா கனிதரும் வாழ்க்கை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு பாதுகாப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். அங்கே தண்ணீர் ஊற்றுவது மாத்திரமல்ல, அதற்கு உரமிட வேண்டும். அது பிரியமான காரியங்களை செய்வதற்கு பல காரியங்கள் அதில் கிளை நறுக்கப்பட வேண்டியிருக்கலாம். அநேக காரியங்களை செய்யாமல் ஒரு செடியோ அல்லது கொடியோ கனி கொடுக்க போகிறது இல்லை. அநேகருக்கு பிரதர் வெறும் ஆசீர்வாதத்தை பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாதா என்று கேட்பார்கள் இடத்துல வந்து. ஐயா அகஸ்டின் ஜெபக்கு வந்தா கடியா கடிச்சிட்டு போயிடுறாரு. நல்லா கவனிங்க. டிசம்பர் மாதத்துல எங்களோடு பேசுவதற்கு, எங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு பேசுவதற்கு ஒரு சகோதரன் வந்திருந்தார். அவர் சொன்னார், பிரான்ஸ் நாட்டுக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க வந்தாலும் பிரான்ஸ்ல இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு சொன்னார். அவர் பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு. நிறைய பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற நண்பர்கள் அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. நான் அவங்ககிட்ட பிரான்ஸ் நாட்டில் நடக்கிற ஊழியங்களை குறித்தும் அங்க இருக்க வருகிற பிரசங்களை குறித்து கேட்டேன். அவங்க எல்லாரும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எல்லாரும் வராங்க, என்னென்னலாமோ யார் யாரெல்லாமோ வராங்க, அவங்கள பற்றி பெரிய கதையெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அகஸ்டின் ஜெபக்குமார் வந்தா நான் எல்லாரையும் கடிச்சிட்டு போயிடுறாரு. அப்ப அவர் கேட்டாராம், கடிச்சிட்டு ஆனா கடிக்கிறது எங்களுக்கு தேவைதான். அநேகரின் இடத்துல கேட்கிற கேள்வி, ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் வச்சு பேச தெரியாதா? வேதம் அப்படி சொல்லவே இல்லை. அதனால வேதத்தை வேதமா பேசுறதுக்கு மாத்திரம்தான் எனக்கு தெரியும். நல்லா கவனிங்க. மறுபடியும் சொல்றேன், ஒரு சாதாரண மரமா, ரோட்டோரத்தில் இருக்கிற மரமா, ஒரு காட்டு செடியா இருந்துட்டு போறது எளிது. ஆனா தேவன் உன்னையும் என்னையும் கனி உள்ள வாழ்க்கைக்கு மாற்ற வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கும் தேவனை பிரியப்படுத்துவதற்கு மாற்ற வேண்டும் என்றால், ஒருவேளை எல்லாவற்றிற்கும் இதைத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று தைரியமாக அறிந்தபடியினாலே இந்த யோசேப்பின் வாழ்க்கையில காணப்பட்ட 7 முக்கிய குணங்களை உங்களுக்கு காண்பித்து அது உங்களிலே பெருகும்படியாக வாழ்த்தி அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை செழித்து தேவனையும் தேசத்தையும் திருப்திப்படுத்த தேவன் உங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சையோடு கூட இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். Who can be a fruit bearing tree? A man with a vision. முதலாவது, தரிசனமுள்ள மனிதன் மாத்திரம்தான் ஒரு பெரிய கனி தரும் செடியாக மாற முடியும். நல்ல கவனிங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். யோசேப்பின் கதை நமக்கு நன்றாக தெரியும். ஆகையினால எல்லா வசனங்களையும் காண்பிக்காமல் கொஞ்சம் வேகமாக பேச விரும்புகிறேன். நேரம் இல்லை நமக்கு. சாயங்காலம் கூட்டம் இருக்கிறது. கவனியுங்கள். ஒரு தரிசனம் என்று சொல்லும் போது தேவன் அவனுக்கு 2 தரிசனத்தை காண்பிக்கிறார். அதை சொப்பனங்களின் மூலமாக காண்பிக்கிறார். அது அவனுக்கு வாங்கி கொடுத்த பெயரெல்லாம் சொப்பனக்காரன். அதனால் அவனுக்கு உண்டானது பகை. சகோதரர்களால் பகைக்கப்படுகிறான். தூரத்திலே அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய நலங்களை விசாரிப்பதற்கு தகப்பனால் அனுப்பப்பட்டவனாக அவர்களுக்கு சில ஆகாரத்தையும் எடுத்துக்கொண்டு அவருடைய நலம் புலம் விசாரிக்க வருகிற அந்த யோசேப்பை தூரத்திலே கண்டபோதே இவர்கள் சொல்கிறார், சொப்பனக்காரன் வருகிறான். நன்றாய் கவனியுங்கள். சகோதரனா, சகோதரியே, தாயே, இந்த கால வேளையிலே கர்த்தர் உன்னை கனிதரும் செடியாக மாற்ற வேண்டும் என்றால் உனக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் மேலோங்கி நின்றுதான் ஆக வேண்டும். ஒருவேளை அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தினுடைய காரியங்களை அவன் புரிந்து கொள்ளவில்லை என்பது உண்மை. நாம் எல்லாரும் அறுத்துக் கொண்டிருந்தோம். என்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நின்றது, உங்களுடைய அரிக்கட்டெல்லாம் என்னை வணங்கி நின்றது. நட்சத்திரங்கள் 11 சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கி நின்றதை பார்க்கிறேன் என்கிற 2 பெரிய சொப்பனங்கள். ஆனால் அது சொப்பனம் என்று அவன் எடுக்க முடியவில்லை. ஆகையினால் தான் அவன் தன்னுடைய தகப்பனுக்கு சொன்னான், தன்னுடைய சகோதரனுக்கு சொன்னான், ஏதோ தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். அன்றைக்கு எழுதப்பட்ட வார்த்தை கிடையாது, எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் கிடையாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு சின்ன பலிபீடம் கட்ட வேண்டும்,
அங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும். ஆண்டவர் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்பதை நம்முடைய சரீரத்திலே பெற்றிருக்கிற விருத்த சேதனத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம் என்பது மாத்திரம்தான் அவர்களுக்கு தெரியும். அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினாலும் சரி, யாக்கோபோடு கூட பேசினாலும் சரி, ஈசாக்கோடு பேசினாலும் சரி, அவர் பேசினதெல்லாம் சொப்பனங்களின் மூலமாகத்தான் பேச முடிந்தது. அங்கே ஒரு ஊழியக்காரன் கிடையாது, அங்கே ஒரு வேதத்தை அறிந்த மனிதன் கிடையாது. தேவனை நெருக்கமாய் நடந்து இது தேவன் சொல்லுகிறார் என்று எழுதி கொடுக்கிற கட்டளைகள் கிடையாது. அவைகளெல்லாம் பின்னதாக வந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்தில் நடந்ததை ஆதியாகமம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. கொஞ்சம் கவனிங்கள். அப்போ the only vehicle during that time had the vision of God through the dreams. தேவன் ஜனத்தோடு பேசுவதற்கு, தேவன் ஜனத்தை சந்திப்பதற்கு அவர்களுக்கு தரிசனமாகி சொப்பனங்களின் வாயிலாகத்தான் பேச வேண்டிய ஒரு காரியம் ஏற்பட்டது. இன்றைக்கும் அதை செய்கிறான். யோசேப்பு என்று புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற இயேசுவின் வளர்ப்பு தந்தைக்கும் சொப்பனத்தின் மூலமே பேசுகிறார் ஆண்டவர். ஒரு மனிதனை வழி நடத்துவதற்கு அநேக நேரங்களில் சொப்பனங்களின் மூலமாக பேசுகிற ஆண்டவரை நம்முடைய வேதத்தின் முழு காரியங்களிலும் பார்க்கிறோம். Even today God guides people. பட் ஆனால் இந்த நாளை குறித்து நான் அதிகம் பேசவில்லை. அந்த நாட்களிலே, நியாயப்பிரமாணம் இல்லாத நாட்களிலே, வேதத்தின் வார்த்தைகள் எழுதப்படாத நாட்களிலே மனிதனை வழிநடத்துவதற்கு அவனை குறித்த காரியத்தை, அவனுடைய கொண்டு செய்ய போகிற காரியத்தை தேவன் சொப்பனங்களின் மூலமாக சொல்லியிருக்கிறார். அதை தரிசனமாக பெற்று அந்த தரிசனம் அவனை ஆட்கொண்டிருந்த அந்த வாழ்க்கை. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. உங்க வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டா? பிரச்சனையே அங்கதானே. ஐயா, நாங்க பிரசங்கம் தான் கேட்க வந்தோம். இந்த மாதிரி கேள்வி கேட்டு எங்களை மூடி போட்டுறாதீங்க. The problem today in the church, we don't have a vision. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற காரியத்தை செய்ய வேண்டிய விதமாய் செய்ய முடியாமல் போகிறதற்கு காரணம் நமக்கென்று ஒரு தரிசனம் இல்லை. தேவனோடு கூட பேச விரும்புகிறார். கனிதரும் செடியாக நீ மாறி போக வேண்டும் என்று விரும்பினால் ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டாரை போல இருக்க வேண்டும் என்கிற கனவை குறித்து நான் பேசவில்லை. சூப்பர் ஸ்டார்னு ரஜினிகாந்த் நினைக்காதீங்க. ஆவிக்குரிய நிறைய சூப்பர் ஸ்டார்கள் உண்டு. அவர்களை பார்த்துட்டு அவர்களை போல இருக்கணும், இவங்களை போல. No, I am not talking about your dream. உங்களிலே பிறக்கிற அந்த சொப்பனத்தை பேசவில்லை. தேவன் தருகிற சொப்பனம், தேவன் தருகிற தரிசனம், தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொண்ட ஒரு பெரிய ஆழமான தரிசனம். அந்த தரிசனம் உன்னை வழிநடத்த போதுமானதா இருக்கலாம். யோசேப்பு பகைக்கப்பட்டான், பொறாமை கொள்ளப்பட்டான், அவனை உரியப்பட்டான், அவனுடைய சட்டையை உரிந்து கொண்டு நிர்வாணமாக்கப்பட்டான், குழியிலே போடப்பட்டான். ஒன்றும் அவனை முறுமுறுக்கவில்லை. கெஞ்சி பார்க்கிறான், எப்பா என்னை போட்டுறாதீங்கன்னு கெஞ்சி பார்க்கிறான். அவ்வளவுதான் செஞ்சான். அவன் என்ன சொன்ன தெரியுமா? எப்படிடா அவன் சொப்பனை நிறைவேறது பார்க்கிறோம் அப்படின்னு குழியில போட்டானு. குழியில இருந்து என்ன யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த குழியில இருந்து என்ன யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை எல்லாரும் வணங்குவார்கள், என்னை உயரமா வைப்பேன்னு சொன்னீர், ஆனா நான் கீழே கிடக்கிறேன், இப்ப அவன்லாம் மேல நிற்கிறான். நீர் எனக்கு காண்பித்த தரிசனம், நீர் எனக்கு காண்பித்த சொப்பனம், நான் மேல நிப்பேன், அவன்லாம் கீழே குனிஞ்சு கிடப்பான்னுட்டு. ஆனா இப்ப குனிஞ்சு தான் இருக்கிறான், ஆனா குழியில என்ன கிடக்குன்னு குனிஞ்சு இருக்கிறான், நான் அதுக்கு கீழே கிடக்கிறேன். இது என்ன ஆண்டவரேன்னு கேட்கவில்லை, முறுமுறுக்கவில்லை, வித்தியாசமான காரியங்கள் நடக்கிறதே என்று சொல்லவில்லை. ஒரு நாள் வரும், தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் கைவிடாது இருக்கிற ஆண்டவர் என்பதை அறிந்தேன். பெருமையுள்ள மனுஷன் அவன். Nowhere he murmured. எனக்கு ஆச்சரியமா இருக்கிற ஒரு பெரிய காரியம், எந்த சூழ்நிலையிலும் ஒரு முறுப்பு இல்லை. எங்க ஆண்டவர்